என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து ரேங்க் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 ரோ இருக்குது. காலம் பாருங்கள், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், 3 ரோ 3 காலம் இருக்குது. சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா டிட்டர்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நமக்கு சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடை வந்து எஸ்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்குங்க. 1 7 5 2 6 3 4 8 9 எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டயகனல் எலமெண்ட்ஸை ரவுண்ட் பண்ணுங்கள். இதான் டயகனல் எலமெண்ட்ஸ், தமிழில் மூளை விட்டம்னு சொல்லுவாங்க. இந்த டயகனல் எலமெண்ட்ஸை ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்த டயகனல் எலமெண்ட்ஸு கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு 0 ஆகணும். இந்த டயகனல் எலமெண்ட்ஸு கீழே என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள். 2 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது. அப்போ 2 0 ஆகணும், 4 0 ஆகணும், 8 0 ஆகணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்லான் ஃபார்ம். அப்போது இது 0 ஆச்சுன்னா பாருங்கள், 2 0 ஆகுது, 4 0 ஆகுது, அடுத்து 8 0 ஆகுது. இப்படி 0 ஆச்சுன்னா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி வரும்? ட்ரையாங்கிள் ஃபார்மில் வரும். இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர்னு சொல்லி பேர். புரியுதுங்களா? எப்போயுமே இந்த மாதிரி ரேங்க் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா எஸ்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்லை, நீங்கள் டயகனலில் மட்டும் ரவுண்ட் பண்ணுங்கள். டயகனல் ரவுண்ட் பண்ணி அது கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம வந்து 0 பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ரோங்களா, இது R1 எடுத்துக்கலாம். இது செகண்ட் ரோவை R2, தேர்டு ரோவை வந்து R3 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால அந்த R1 வந்து ஏன்னு எடுத்துக்க போகிறேன். ஏங்கிறது ஃபஸ்ட்டு ரோ, பிங்கிறது செகண்ட் ரோ, சிங்கிறது தேர்டு ரோ. இங்கே ஏபிசின்னு கொடுத்ததுனால இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் ஏன்னு சொல்லி நான் பேர் வைக்கல, அதனால் கொடுத்தக்கூடிய மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுத போகிறோம். 1 7 5 2 ஸ்டெப்பு தான், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், எப்பவுமே எனி ப்ராப்ளம் கொடுத்தாலும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 0 இல்லாமல் மட்டும் பார்த்துக்கணும். சரிங்களா? அப்படி 0 இருந்ததுன்னா நம்ம ரோ வைஸ் வந்து எந்த ரோவில் நம்பர் இருக்கோ அதை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோம். அது கீழே இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டும் நம்மளுக்கு என்ன ஆகணும்? 0 ஆகணும். இந்த 0 ஆகிறதுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக் ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ரோ நம்ம என்னென்னு பண்ணியிருக்கோம்? பின்னு வச்சுருக்கோங்களா? ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட் ரோ அப்படி எழுதிக்கணும். செகண்ட் ரோ என்னென்னு பேர் வச்சுருக்கோம்? பின்னு வச்சுருக்கோம். அந்த பிக்கு பி அப்படி எழுதிடுங்க. இங்கே பின்னு வந்ததுன்னா கொஞ்சம் கேப் விட்டு பின்னு எழுதிக்கங்க. தேர்டு ரோக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? சி. அப்போ சிக்கு இங்கே சி எழுதிங்க, கேப் விட்டுட்டு சி எழுதிங்க. எந்த ரோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? ஏங்கிற ரோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபிக்ஸ் பண்ண ரோவை இங்கே எழுதுங்க. புரியுதுங்களா? பிங்கிறது செகண்ட் ரோ, சிங்கிறது தேர்ட் ரோ, ஃபிக்ஸ் பண்ண ரோவை இங்கே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், எப்படி நம்பர் கொடுக்கணும்னு சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள்? 1. இந்த ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கக்கூடியதை லெஃப்ட் சைடு வந்து இப்படி ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த ஃபஸ்ட் ரோ கீழே இருக்கக்கூடிய நம்பர் என்ன பாருங்கள்? 2 4. இது ஆப்போசிட் சைடு எழுதுங்க. +2 இருக்குங்களா, இங்கே எழுதும்போது -2 எழுதுங்க. இங்கே +4 இருக்குங்களா, இங்கே எழுதும்போது -4 எழுதுங்க. சார் எதுக்காக சார் இப்படி எழுதுறீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த நம்பரை வந்து நம்ம வந்து 0 பண்ணணும். சரிங்களா? இங்கே 2 இருக்குது. இதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2ஆல் இந்த ரோ ஃபுல்லாக வந்து மல்டிப்ளை பண்ணோம். -2ஆல் இந்த ரோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 இருக்குது. 1 × -2 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? -2 வரும். அப்போ 2 - 2 வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இதைத்தான் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். எந்த சம் கொடுத்தாலும் நம்ம இப்படி போடும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கக்கூடிய நம்பரை வந்து இப்படி கொடுத்துருங்க. அது கீழே இருக்கக்கூடிய நம்பரை சேஞ்ச் த சைன் பண்ணி இங்கே கொடுங்க. +2 இருந்தால் -2, +4 இருந்தால் -4 இப்படி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், 1b - 2a. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். 1, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? b. பிக்கு வந்து ஆல்ஃபா முத்தி இந்த காமா முத்துங்க 1b. இது வந்து -2, 1b -2 -2 ஆல்ஃபா முத்தி இது ஏ அமுத்துங்க. 1b - 2a வந்துச்சு. இப்போ கால்சி வந்து கால்சிங்கிற பட்டன் அமுத்துங்க. இப்போ பி வேல்யூ கேட்குது. இந்த பி வேல்யூ வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கூடிய வேல்யூ தான் இங்கே காமிக்குது. இதை நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம புதுசாக வேல்யூ தான் கொடுக்கணும். பியோட ஆன்சர் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 2 அமுத்தி ஈக்குவல். ஒரு வேல்யூ என்டர் பண்ண உடனேயே நம்ம ஈக்குவல் தான் கொடுக்கணும். ஏக்கு பதில் என்ன கொடுக்கலாம் பாருங்கள்? 1 அமுத்தி ஈக்குவல். இப்போ ஆன்சர் அதே 0 காமிச்சிச்சு. அடுத்து நீங்கள் ஏசி பட்டன் அமுத்தக்கூடாது. ஏசி அமுத்திங்கன்னா திருப்பி இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது வரும். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ஈக்குவல் தான் அமுத்தணும். ஈக்குவல் அமுத்திட்டு பியோட வேல்யூ பாருங்கள் 6 அமுத்தி ஈக்குவல். ஏக்கு பதில் 7 அமுத்தி ஈக்குவல். ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? -8. அடுத்து ஈக்குவல் அமுத்துங்க. பிக்கு பதிலாக 3, ஏக்கு பதிலாக 5. இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? -7. அவ்வளோதான். இப்போ ஏசி அமுத்திட்டு 1c - 4a கொடுக்கணும். 1 ஆல்ஃபா அமுத்தி சி, 1c -4 ஆல்ஃபா அமுத்தி
இப்போ பாருங்கள் அந்த மைனஸ் சிம்பிள் அமுத்தினா ஏ வந்துடும். இப்போ கால் சிங்கிற பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சியோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள். சிக்கு பதிலாக நம்ம 4 கொடுக்கணும். இது வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த வேல்யூ நம்ம காமிக்குது. சி வந்து என்ன 4 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. ஏக்கு பதிலாக 1 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. ஆன்சர் 0ன்னு வந்துருச்சு. அடுத்து ஈக்குவல் அமுத்துங்க. சிக்கு பதிலாக பாருங்கள் இங்கே என்ன கொடுக்கணும் 8 அமுத்தி ஈக்குவல். ஏக்கு பதிலாக 7 அமுத்தி ஈக்குவல். ஆன்சர் வந்து -20. அடுத்து ஈக்குவல் தான் அமுத்தணும். சிக்கு பதிலாக 9, ஏக்கு பதிலாக 5 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து -11 வருது. கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற நம்பர் வந்து 0 பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் 2 நல்லா கவனிச்சிங்க. செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படியே எழுதணும். ஃபஸ்ட்டு 2 ரோ பாருங்கள். ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட்டு ரோவை அப்படி எழுதணும். ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 2 ஃபில் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி கூடிய மேட்ரிக்ஸை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படி எழுத போகிறேன். 1 7 5ங்கிறது ஃபஸ்ட்டு ரோ. செகண்ட் ரோ வந்து 0 -8 -7ங்கிறது செகண்ட் ரோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர்டு ரோவில் பாருங்கள் நல்லா கவனிச்சுங்க. செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கீழே இருக்க நம்பரை 0 பண்ணணும். கரெக்டுங்களா? ட்ரையாங்கிளில் வரணும்னு பாருங்கள். இந்த 2 நம்பர் 0 பண்ணிட்டோம். அடுத்து இருக்கிற நம்பர் பாருங்கள் டைகனலில் பாருங்கள். இதுதான் டைகனல் எலமெண்ட்ஸ். டைகனல் எலமெண்ட்ஸில் 2 4 0 பண்ணிட்டோம். அடுத்து இந்த 8ங்கிறது இந்த நம்பர் தானே 0 பண்ணணும். இந்த இடம் தானே 0 பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கீழே இருக்கிற நம்பரை வந்து நம்ம 0 பண்ண போகிறோம். இப்போ 0 பண்ணக்கூடிய ரோ வந்து என்ன தேர்டு ரோ. தேர்டு ரோக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம் சி. இங்கே சீன் எழுதுனா இங்கே சீன் எழுதிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு எந்த ரோ ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். செகண்ட் ரோ தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ பி சரிங்களா இங்கே எழுதிக்கணும். சரிங்களா? சிங்கிறது தேர்டு ரோ. தேர்டு ரோக்கு சிக்கு சி எழுதியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரோ வந்து என்ன இந்த நம்பர் கூட தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இது வந்து எந்த ரோ பி ரோ. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். செகண்ட் ரோக்கு பேர் பின்னு கொடுத்துருக்கோம். அதனால் பின்னு கொடுத்தாச்சு. இப்போது இந்த -8 இருக்குது பார்த்தீங்களா? இந்த -8 இங்கே எழுதலாம். இங்கே எழுதலாங்களா -8c இடமதினால இங்கே எழுதுகிறேன். கீழே கூடிய -20 வந்து ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ண +20 வருங்களா? அப்போ சிக்கு பதிலாக என்ன எழுதலாம்? சிக்கு பதிலாக -8c +20b. புரியுதாம்மா? இந்த எப்படி எழுதுன்னு பாருங்கள். சிக்கு பதிலாக இங்கே சி எழுதிக்கணும். பிங்கிற செகண்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணிக்க பி எழுதியாச்சு. இங்கே இந்த -8க்கு இந்த -8 அப்படியே கொடுத்துடணும். இந்த -20க்கு ஆப்போசிட் சைன் என்ன +20 அவ்வளோதான். சரிங்களா? அப்போ -8c +20b இதைத்தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். புரியுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் -8 ஆல்ஃபா மத்தி சி -8c +20 ஆல்ஃபா மத்தி பி அமுத்திட்டோம்னா இப்போ கால்சி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் சியோட ஆன்சர் கிடைக்குது. சியோட ஆன்சர்னால் நம்ம இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் தான் ரெஃபர் பண்ணோம். சிக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக 0, ஆன்சர் வந்து பாருங்கள் 0. அடுத்து சிக்கு பதிலாக -20, பிக்கு பதிலாக -8, ஆன்சர் வந்து பாருங்கள் 0. சிக்கு பதிலாக -11, பிக்கு பதிலாக -7, ஆன்சர் வந்து பாருங்கள் -52. இப்போ பாருங்கள் இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி வந்துச்சு பாருங்கள். ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துருச்சா? எஸ்லான் ஃபார்மில் வந்துருச்சு. கரெக்டுங்களா? இப்போ இது என்னென்னு பாருங்கள். டைகனல் வரைஞ்சி பாருங்களேன். இந்த டைகனல் கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இதுதான் டைகனல். இந்த டைகனல் கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இப்போ 0 ஆயிடுச்சுன்னா இதுதான் வந்து எஸ்லான் ஃபார்ம். இட் இஸ் இன் எஸ்லான் ஃபார்ம்னு எழுதணும். என்ன ஃபார்மில் இருக்குது? எஸ்லான் ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் எவ்வளோ நான்-0 ரோஸ்ன்னு எழுதணும். எவ்வளோ நான்-0 ரோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான்-0 ரோங்கிறது பாருங்கள் இது லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரணும். இது 0, இது 0, இது -52ன்னு இருக்குது. அப்போ அந்த ரோல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் 0 ஆச்சுன்னா அந்த ரோக்கு பேர் வந்து 0 ரோ. இது பாருங்கள் 2 0 ஆகிடுச்சு. இங்கே ஒரு நம்பர் வந்துருச்சு. அப்போ இது வந்து நான்-0 ரோ தான். இது ஒரு ரோ இருக்குது நான்-0 ரோ. இதில் பாருங்கள் இதுலேயும் 2 நம்பர் வந்துருச்சு. இது நான்-0 ரோ தான். இது நான்-0 ரோ தான். அப்போது இந்த மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ நான்-0 ரோ இருக்குது? 3 நான்-0 ரோ இருக்குது. இட் ஹேஸ் 3 நான்-0 ரோஸ். இந்த ரோவில் வந்து என்னென்னா ரோ ஃபுல்லாக ரோல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் 0 ஆச்சுன்னா அதை விட்டுறணும். இப்போ 3 நான்-0 ரோ இருக்குது. அதனால் இதனுடைய ரேங்க் வந்து என்னென்னு பாருங்கள். ரேங்க் வந்து 3. ரேங்க் 3ன்னு எப்படி எழுதணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ நான்-0 ரோ இருக்கோ அதுதான் ரேங்க்கு. நம்ம டிட்டர்மின் மெத்தடில் எங்கே = 0ன்னு பார்ப்போம். இந்த = 0 வரக்கூடிய ஆர்டரை தான் நம்ம வந்து ரேங்க் எழுதுவோம். எஸ்லான் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான்-0 ரோ தான் ரேங்க். பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.